வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல்கள் என்ற தலைப்பின் கீழ் என்னை கவர்ந்த சுவாரஸ்யமான இலக்கிய தரம் வாய்ந்த நல்ல தத்துவங்களை சொல்லக்கூடிய பாடல்களை எனக்கு பிடித்த பாடல்கள் வரிசையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் தொழிலாளர்களினுடைய சிறப்பையும் மேன்மையையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஒரு பாடல். இந்த பாடல் தொழிலாளி என்ற திரைப்படத்தில் கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரியில் அமைக்கப்பட்டது. இது தேவர் பிலிம்ஸ் படம். தேவர் பிலிம்ஸ் என்றாலே கே.வி. மகாதேவன் தான் இசையமைப்பாளராக இருப்பார், கவியரசு கண்ணதாசன் தான் பாடலாசிரியராக இருப்பார், கதாநாயகனாக எம்ஜிஆர் தான் இருப்பார். அப்படி ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஒரு கம்பெனி தான் தேவர் பிலிம்ஸு. அது தயாரித்த படம் தொழிலாளி. ஒரு பஸ் கம்பெனியில் வேலை பார்த்து வரக்கூடிய தொழிலாளர்களினுடைய நலம் விரும்பக்கூடிய ஒரு தலைவன். தொழிலாளர்களினுடைய நலத்திற்காக அவன் போராடும் பொழுது அவன் பணியை விட்டு நீக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் பணியை இழந்த பின் அவன் தொழிலாளர்களினுடைய சிறப்பினையெல்லாம் பாடிக்கொண்டு வருவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. கண்ணதாசன் மிகவும் ஆழமான வார்த்தைகளையும் வரிகளையும் போட்டு நடித்துள்ளார். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய பாடல். பொதுவாக எம்ஜிஆர் பாடல்கள் என்றால் மிகவும் துள்ளலாகவும் துடிப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாயகனை மிகவும் மெதுவாக நடக்க வைத்து இந்த பாடலை படமாக்கியிருப்பது ஒரு சிறப்பு. பாடலினுடைய மெட்டுமே மிகவும் மெதுவாக செல்லும். சோக பாடல் அல்லவா, அதற்கு தகுந்தபடி மெதுவாக செல்லும். இந்த பாடலில் பல அற்புதமான கருத்துக்களை கண்ணதாசன் முன்வைத்திருப்பார். அந்த வகையில் இது ஒவ்வொரு வருடமும் தொழிலாளர் தினத்தன்று தொழிலாளர்களால் கேட்டு நினைவு கூடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக தருகிறேன். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரங்களினாலே ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம்
நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையின் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இதுதான் அந்த பாடல். பாடலினுடைய சிறப்பு என்ன அப்படி என்றால், இந்த முதலாளி பணியை விட்டு நீக்கிவிட்டார், கவலை இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே முதலாளி ஆண்டவன். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி என்று பல்லவி அமைத்திருக்கிறார். இந்த மண்ணுலகில் நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு எத்தனையோ முதலாளி இருந்தாலும் எல்லாவற்றிற்குமான மொத்த முதலாளி அந்த ஆண்டவன் தான். அந்த ஆண்டவனிடம்தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், அதில் என்னை என்றுமே நீக்கிவிட முடியாது என்றுதான் பல்லவி அமைத்திருக்கிறார். எவ்வளவு ஆழமான தத்துவம் பாருங்கள். இறைவன் தான் இந்த உலகத்தில் அனைத்துக்குமே சொந்தக்காரன். நாம் எல்லாம் சில காலம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்திற்குமே சொந்தக்காரன் ஆண்டவன்தான். நாம் சில காலம் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டு இந்த மண்ணுலகில் பிறவி எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு ஆழமான தத்துவத்தை எளிமையான பல்லவியின் மூலம் சொல்லிவிட்டார். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அப்போ எல்லாருமே ஆண்டவனுடைய படைப்பில் தொழிலாளியாக இருக்கிறதுனால எல்லாருமே நாம் கூட்டாளி தான். அப்படி என்று ஒரு ஆழமான தத்துவத்தை எளிமைப்படுத்தி சொல்லிவிட்டார். அடுத்த சரணத்தில் பாருங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரங்களினாலே ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. தொழிலாளி இருக்கிறானே, அவனுக்கு என்ன வருவாய் கிடைக்கிறதோ அதற்குள்ளே சிக்கனமாக வாழக்கூடிய அந்த இலக்கணம் தெரிந்தவன். அவனுடைய வருமானம் எவ்வளவு? 500 ரூபாய் வருமானம் பெறக்கூடிய தொழிலாளி, 400 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலாளி, 200 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலாளி, ஏன் 100 ரூபாய் வருமானம் பெறக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் கூட அந்த ஆகார அளவிட்டிதாயின் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்ற இலக்கணம் தெரிந்தவன், வள்ளுவர் நெறியில் வாழத் தெரிந்தவன் தொழிலாளி என்று தொழிலாளியினுடைய சிறப்பை சொல்கிறார். வரவு எவ்வளவு குறைவாக வந்தாலும் பரவாயில்லை, செலவு அதிகமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார். ஆகார் அளவிட்டிதாயின் கேடில்லை போகார அகலாக்கடை. வரவு குறைவாக இருந்தாலும் சரி, செலவு அதிகமாக இல்லாமல் பார்த்து கொண்டு வாழ வேண்டும் என்ற வள்ளுவன் நெறியில் வாழத் தெரிந்தவன் தொழிலாளி என்று இந்த வள்ளுவரனுடைய குரலை அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரங்களினாலே ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. அவனுக்கு முதலீடே அவனுடைய உழைப்பும் அவனுடைய கைகளும் கால்களும் தான். அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு வாழ்வு வரக்கூடிய காலம் ஒன்று வரும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். இந்த ஒன்று கூடப்பட்ட ஒற்றுமையாக உள்ள தொழிலாளர்களுடைய கவனம் பூராம் ஆட்சி அமைப்பை நோக்கி ஒரு நாள் திரும்பும். அன்று அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள் என்று தொழிலாளிக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் இந்த வரியை போட்டிருக்கிறார். அந்த உழைப்பாளிகள் பக்கமெல்லாம் அதிகாரத்தின் மேல் ஒரு நாள் திரும்பினால் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்ற கருத்தில் இதை ஏற்றியிருக்கிறார். கடைசி சரணத்தை பாருங்கள்.
வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையின் முதல்வன் தொழிலாளி. இந்த மண்ணுலகத்தில் எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று மற்றொரு பாடலில் குறிப்பிட்டது போல, இந்த மண்ணுலக வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வருவார்கள். ஆனால் நிலவு போல ஜொலிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அந்த வரிசையில் சிறந்தவன் தொழிலாளி தான் என்று தொழிலாளியினுடைய மேன்மையையும் சிறப்பையும் தொழிலாளர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நாள் அவர்கள் விருப்பமான அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று கருத்திலும் இந்த பாடலை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இது தொழிலாளி என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை கேட்டு பாருங்கள். அமைதியான கேவி மகாதேவனுடைய இசையில் எம்ஜிஆர் அவர்கள் மெதுவாக நடந்து கொண்டு இந்த பாடலை பாடும் பொழுது அது கண்ணை பறிக்கக்கூடிய விதமாக இருக்கும். மனதில் ஆழ பதிந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. மற்றும் ஒரு என்னை கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.